Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மொத்த டாபிக்ஸு ப்ரோஸு சப்ளிமெண்ட்ரி போயம் பார்ட்டு எல்லாமே அண்ட் அதோட ரைட்டர்ஸ். இதில் வந்து டாபிக்ஸு அண்டு ரைட்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதாவது எஸ்ஜிடியோட இப்போ இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் நிறைய பேர் வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸு இந்தந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க. அண்ட் வாட்ஸ்அப்லேயுமே நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து 10th ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீஷன் நிறைய இருக்கீங்க. அதாவது ஓரலாக நம்ம ஒரு ஜிஸ்ட்டு பார்க்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்டே வந்து நிறைய மென்ஷன் ஆகலை. 6th 7th 8th அப்படி இல்லைன்னு சொன்னால் 9th ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி. ஒரு சில பேர் வந்து தமிழ் வந்து வேகாக இருக்குது, பெரிய புக்காக இருக்குது, அது படிக்கும்போதே வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியல, யூனிட் வைஸ் வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியல, டஃப்பாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட் முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் செகண்டு மறந்து போகுது. அந்த மாதிரி நிறைய டிக்ளரேஷன் வந்து சொல்லியிருந்தீங்க. எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஈஸியாக சொல்லுங்கள், சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து கொடுங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ரிவிஷன் பார்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸும் கொடுத்துருந்தீங்க. ஓகே, கம்மிங் டு த பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. வெறும் டாபிக் மட்டும் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிறதே இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்ஸ் தான் இருக்குது. புக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் அட் அ ஸ்ட்ரெச் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற டாபிக்ஸ் தான். முதல்ல புக்கை எடுத்து நம்ம உட்காந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே வரணும். அது வர்றதுக்காகத்தான் இவ்வளவுமே வந்து பண்ணுறது. அப்போது ஆரம்பத்துலேயே அது பிடிக்கல, வேகாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை எடுக்கவே மாட்டோம். ஸோ நாமளே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடாக கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது டாபிக்ஸு அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அலகு 1 வந்து பார்த்திங்கன்னா பாடத்தலைப்பு வந்து அன்னை மொழியே. அதோட ஆசிரியர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். படிக்காதவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இந்த இன்ஃபோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றா வந்து உள்ள நம்ம பார்க்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கேன், எனக்கு வந்து 10th ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ அன்னை மொழியே அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும், ஆமாம் கனிச்சாறு அப்படின்ற ஒரு தொகுதியிலிருந்து தான் வந்து இந்த பாடல் வந்து எடுத்திருக்கிறாங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய இதழ்கள். அதே மாதிரி துரைமாணிக்கம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். அப்படியே அந்த பேஜில் வந்து ஞாபகம் வரும். அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்லியிருப்பாங்க, கா சச்சிதானந்தன் அப்படின்னு சொல்லி. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே அந்த பேஜஸ் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வரணும், அதாவது படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல்வளம் தேவநேய பாவாணர். இதில் தேவநேய பாவாணர் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரணும், மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி தேவநேய பாவாணரை சொல்லுவாங்க. அதே மாதிரி உலக தமிழ் கழகத்தை வந்து நிறுவியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் தான், தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் தான் வந்து இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்ற இந்த டாபிக் எழுதியிருக்காரு. அடுத்து இருட்டுரை மொழிதல் பார்த்திங்கன்னா சந்தக்கவிமணி தமிழழகனார். இவரோட பேர் வந்து சண்முக சுந்தரம். இலக்கண புலமை வந்து சின்ன வயசுலேயே இவருக்கு வந்திருக்கும். அதே மாதிரி தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற பகுதியிலேருந்து எடுத்திருப்பாங்க. இருட்டுரை மொழிதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொல்லு, அப்படி இல்லைன்னு சொன்னால் சொற்றொடர், 2 பொருள் வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இருட்டுரை மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஸ்லேடைகள் எதிலெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா செய்யுளில், உரைநடையில், மேடை பேச்சில் இங்கெல்லாம் வந்து இந்த ஸ்லேடை அப்படின்றது வந்து பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து உரைநடையின் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோஸ் பார்ட்டு எழில் முதல்வன் அப்படின்றவர் எழுதியிருப்பார். இதில் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இணைய தமிழன் அப்படின்றவருக்கும் ஒரு சங்க புலவர் ஒருத்தர் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி பேசிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோஸ் பார்ட் இருக்கும். அதில் வந்து இந்த தெரியுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த பார்ட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ என்னென்னா, புதிய உரைநடை அப்படின்ற ஒரு புக்குக்காக இவர் சாகித்ய அகாடமி வந்து விருது வாங்கியிருப்பார். யார்? எழில் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோஸ். இப்போ பாருங்கள், நான் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில். ரொம்ப வந்து டெப்த்தாக தேவையில்லாததெல்லாம் படிக்க வேண்டியதே இல்லை, அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஒரு
ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சொல்லியிருப்பேனா, எனக்கு டைம் கரெக்டாக தெரியல. அவ்வளோதான், ஃபஸ்ட் யூனிட்டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து சொல்லு கொடுத்துருப்பாங்க, இலக்கணம் பாட்டு இருக்கும். அது கூட வந்து தனித்தனியாக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான். இலக்கணம் வந்து நான் தனியாகவே படிச்சுடுவேன், எனக்கு தனியாக படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்படி படிக்கலாம். அப்படி இல்லையா நான் செய்யுள் கூடவே வந்து இலக்கணம் பாட்டும் வந்து கவர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் வந்து அது எப்படி உங்களுக்கு படிக்க முடியுமோ இல்லை படிக்க பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து படிச்சுக்கலாம். ஓகே, செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட காற்றேவா. எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு ரைட்டர் இல்லைங்களா. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை அப்படின்லாம் அவருக்கு வந்து அந்த ஃப்ரேசஸ் இருக்கும். மேக்ஸிமம் பாரதியாரை பற்றியும் பாரதிதாசனை படிக்கும் போதும் ரொம்ப ஞாபகம் செலுத்தி படிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் ட்விஸ்ட்டே அங்கே தான். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, டெட்டில் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கேட்டுருவாங்க. இதுலேருந்து நம்ம எப்படி ட்ரிக்கியாக நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு வரும்போது பாரதியார் பற்றிய இன்ஃபோஸ்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி எழுதிக்கிட்டே வந்துடுங்க. பாரதிதாசன் சொல்லும்போது பாரதிதாசன் அப்படின்னு டாபிக் போட்டு தனியாக வந்து அவரை பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதிட்டு வந்துடுங்க. அது எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பென் கலர் மாற்றி மாற்றி நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இதை தனியாக படிச்சிருவோம். படிக்கும்போது அதே மாதிரி பாரதிதாசனை படிக்கும்போது தனியாக வந்து படிச்சுட்டு வந்துடுவோம். நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும், இதைத்தான் இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டே எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ஃப்ரேஸ் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா டவுட்டுக்கு டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம். பாரதியாரில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா நீங்களே எழுதி வச்சுருப்பீங்க, ஆமாம் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான், பாரதியாரில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை தேடுறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஆகிடும். பாரதியார் சொன்னாரா, பாரதிதாசன் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷனுக்கே அந்த டைமே வந்து சரியாக போயிடும். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்னாரை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் எடுத்து அப்படியே எழுதிட்டு வந்துடுங்க. அண்டு அந்த புக்கு படிக்கும்போது இப்போ 10th இல்லை 9th 8th எது படிக்கிறீங்களோ அதை எழுதியிருக்கீங்களா, ஒரு முறை அதை அப்படியே ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. அப்போ வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதியிருக்காங்க. இது 10 பாட்டு நூலில் வந்து ஒன்று. இது வந்து 103 அடிகளை கொண்டது. அதே மாதிரி முல்லைப்பாட்டுன்னு சொல்லும்போது ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. அடுத்து புயலிலே ஒரு தோணி, பா. சிங்காரம் அவர்கள் எழுதியது. இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் இல்லைங்களா. ஆனால் இதில் வந்து இந்த ஓரமாக வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். எப்படி வந்து புயல்களுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புயல்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு வந்து எந்த வருஷம் தொடங்கினாங்க, 2000 வந்து இது வந்து தொடங்கினாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு 64 பேர்களை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. இப்படி கூட கேட்டுருவாங்க, எப்போத்துலேருந்து வந்து இந்த மாதிரி புயல்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2000, 2024, 2016, 2018 ஆப்ஷனில் கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். அந்த சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கிடையாது. நமக்கு வந்து இந்த தெரிந்து கொள்வோம் பார்ட்டு தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இடம்புரி புயல், வலம்புரி புயல், அது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், விளைவு அந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த ஆத்தர்ஸ் இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க, நூல்வெளின்னு சொல்லி பா. சிங்காரம் அவர்களை பற்றி. இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்தாக வந்து உள்ளே இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸு. ஆனால் உங்களுக்கு இந்த புயலிலே ஒரு தோணி அப்படின்ற டாபிக் பார்த்ததுமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3rd யூனிட்டு. இதில் வந்து காசி காண்டம், அதிவீர ராமபாண்டியர் எழுதியது. காசி காண்டம்னு சொல்லும்போதே காசியோட பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல். இதில் வந்து பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த நூல்வெளியில் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லொழுக்கங்களை பற்றிய பகுதியில் இருக்கக்கூடிய 17வது பாடல் பகுதியாக இடம்பெற்றுள்ளது. கொஸ்டின் வந்து அப்படி இருக்காது, இது வந்து எத்தனாவது பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளதுன்னு இருக்காது. ஏன்னு சொன்னால் அது 10th பிள்ளைங்களுக்கு தான் அக்யூரேட்டாக கேட்பாங்க, எந்த பகுதியில் வந்து இடம்பெற்றுள்ளது, 17வது அந்த மாதிரி. ஆனால் நமக்கு பார்க்கும்போது ஆத்தர்ஸ் இன்ஃபோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ புரியுது இல்லைங்களா, அவங்க எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றது. இவரோட மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தா அதிவீர ராமபாண்டியன் அவர்களுடையது வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை எப்படி அழைப்பாங்க, வேறொரு பேர் நருந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. நருந்தொகையில் சிறந்த அறக்கருத்துக்களை எல்லாம் வந்து இந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்லி.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் பகுதி இருக்கக்கூடியது மலைப்படுகடாம். பெரும் கௌசிகனார் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஆற்றுப்படை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதில் 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதே மாதிரி 583 அடிகளை கொண்ட இது வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுது. இது மலைப்படுகடாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரிவானத்தில் சப்ளிமெண்ட்ரியில் வந்து கோபாலபுரத்து மக்கள் ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது. இந்த டயலெக்ட்ஸை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. வட்டார வழக்குகளை பற்றி எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி இந்த தெரிந்து கொள்வோம் பாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பதனம் அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கிறது, நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல், அந்த மாதிரி மகிழி அப்படின்னா சோற்று கஞ்சி. மகிழி அப்படின்றது வந்து வந்திருக்குது. இந்த பொருள் கூறுகளில் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துட்டு பொறுத்துக்களை கேட்டிருப்பாங்க பாருங்கள். அதில் மகிழி அப்படின்ற வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸு டெட்டு பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து டெட்டு பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டெட்டு 2ல் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்குது எஸ்டிடிக்கு இல்லைங்களா. அதனால் நீங்கள் இந்த போர்ஷன்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சுட்டு உங்களுக்கு எந்தெந்த வார்த்தைலாம் இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி பொறுத்துக்க பாட்டெல்லாம் கேட்கும்போது நீங்கள் இந்த புக்கில் இருந்து நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் வரும். நிறைய எல்லாமே வந்து புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. வெளியில் வந்து போகவே போகாது. தைரியமாக நீங்கள் வந்து புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபோஸை வந்து படிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் புக்கை தாண்டி நம்ம தேவிரா அந்த மாதிரிலாம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டிருந்த டவுட்ஸு. தமிழுக்குன்னு பார்க்கும்போது தேவிராலாம் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. எஸ்சிஆர்டி புக்ஸ், ஸ்டேட் போர்டோட புக்ஸை வந்து தரோவாக நீங்கள் படித்தீங்கன்னாலே நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அழகு 4ல் வந்து பெருமாள் திருமொழியில் வந்து குலசேகர ஆழ்வார்னு சொல்லும்போதே 4000 திவ்ய பிரபந்தம். இந்த முதல் 1000ல் வந்து இந்த பாசுரத்தில் வந்து இந்த பாட்டு இருக்குது. அவரோட காலம் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. இந்த இன்ஃபோஸ் இருக்கும். அடுத்து வந்து பரிபாடல் கீரந்தையார். இந்த கீரந்தையார் எழுதிய இந்த பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழுடையது. இதில் வந்து சொல்லும் பொருளும் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு முறை அதை வந்து நம்ம பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், விசும்பு, வானம், நிறைய இந்த வார்த்தையை வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஊழி அப்படின்னு சொன்னால் யுகம், ஊழ் முறை, தன்பெயல், குளிர்ந்த மழை, ஆர் தருவு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு, பீடுடைய, சிறப்பு, சிறப்புடைய, ஈண்டி, செறிந்து திரண்டு அப்படின்ற மாதிரி இந்த பொருள்லாம் இருக்கும். ஒரு முறை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு புக்கை வந்து எடுத்து பார்த்தாலே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன் வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்த டவுட்ஸுக்காக இப்படி வந்து படிங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான். மற்றபடி படிச்சுட்டு இருக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அழகு 5ல் வந்து நீதி வெண்பா. காப்பா செய்குத்தம்பி பாவலர் இவர் இருக்கார் இல்லைங்களா, இந்த ரைட்டரு செய்குத்தம்பி பாவலர். இவர் தான் வந்து சதாவதானம் அப்படின்ற கலையில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. சதம்னா 100, சதாவதானி அப்படின்னு சொன்னால் 100 வேலைகளை வந்து ஒருத்தரே வந்து செய்கிறத போல் ஆற்றல் பெற்றவர். சதாவதானி, அஷ்டாவதானிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சும்மா ஒரு 4 லைன் தான் இருக்கும் இந்த செய்யுள் பகுதி. அடுத்து வந்து திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் அவர்களால் இயற்றப்பட்டது. 8th ஸ்டாண்டர்டில் இருந்தே நமக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா. திருவிளையாடற் புராணம் சொல்லும்போதே அந்த 3 காண்டங்கள் முக்கியமானது இல்லையா. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் சொல்லுவாங்க இல்லையா. அது அப்படியே வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்துடணும். இந்த மாதிரி காண்டங்கள், படலங்கள் அப்படின்னு பிரிக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து நமக்கு அப்படியே வந்து ஞாபகம் வந்துடணும். திருக்குறள் ஞாபகம் வரணும். ஒரு முறை அப்படியே யோசித்து பார்த்துக்கணும், என்னென்ன இருக்குது, எவ்வளோ அதிகாரங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே அப்படியே ஒரு பேரலல் கம்பேரிசன். சீரா புராணமா, விழா தத்துவ காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம், அப்படியே வந்து ஒரு முறை ஒரு ஸ்லைட்டாக அப்படி போயிட்டு என்ன இது ஞாபகம் இருக்கா நம்ம படித்தது அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஞாபகப்படுத்துவேன். ஒரு முறையும் பார்த்திங்கன்னா ஒரு செய்யுள் பகுதி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேரலல் கம்பேரிசன் வச்சுக்கிட்டு நான் எக்ஸாம் படிக்கும்போது அப்படி தான் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மறந்து போகும் இல்லையா. அதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதே டெக்னிக் தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு முறைக்கு 2 முறை ஞாபகப்படுத்துனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கிற ஆப்ஷன்ஸு மிஸ்ஸே ஆகாது. கரெக்டாக ஆன்சர்ஸ் வந்து அந்த பார்த்த உடனே அது கரெக்டான ஆப்ஷன் உங்களோட கண்ணில் படும். இதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் எக்ஸாமில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னடா ஒரு செய்யுள் படிக்கும்போது இதோடு வேறு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஞாபகத்திலேயே இருக்கும், மறக்காது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கை, கமலாலயன் அவர்கள் எழுதியது. உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெக்யூலியர் டாபிக்ஸ்லாம் யார் எழுதுனாங்க அப்படின்னே வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே சொல்லலாம், இந்த கமலாலயன் அவர்கள் எழுதியது பார்த்திங்கன்னா உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற டாப்பிக்கில் அவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கும்போது நமக்கு வந்து கமலாலயன் அப்படின்ற பேர் நமக்கு ஞாபகம் வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், அது அடிக்கடி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, ஒரு முறை ரிவிஷன் கொடுக்குறது. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். பெக்யூலியராக இருக்குது பாருங்களேன், நேம்ஸ் வந்து கடலுக்கு போன மச்சான், இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலோக்கியலாக இருக்கும் அதை வாசிக்கும் போதே. அந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் இன்னுமே வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உள்ளே இருக்குது அந்த மாதிரி இன்ஃபோஸ்லாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அழகு 6ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பூத்தொடுத்தல், உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதியது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான், ரொம்ப செய்யுள்ளாக இருக்காது. அவங்களோட வர்சஸ்லாம் வந்து டைரெக்டாக படிக்கும்போதே வந்து புரிகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், குமரகுருபரர் எழுதியது. குமரகுருபரரை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் இல்லைங்களா? ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அவரை பற்றி படிக்கிறதுக்கு. பிள்ளைத்தமிழ்னு சொல்லும்போதே ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ், இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த லாஸ்ட் இருக்கிறது மாறும் இல்லையா, சிற்றில் சிறுபறை சிறுதேர், அதில் இருந்து நம்ம அவர் என்ன எழுதினார், அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டு இல்லையா, அந்த காலம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்டு இந்த மாதிரி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லும்போதே இந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள் உள்ள போயிடும். தூது, உலா, பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாயிடும் இல்லையா. இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரைட்டர்ஸு இவங்களெல்லாம் வந்து இவங்க எழுதாத பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவலி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா. திடீர்னு வந்து இந்த மாதிரி பேர் இருக்கக்கூடிய ஒரு புக்கையை கொடுத்துட்டு இதில் வந்து அவர் எது எழுதலை அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போது நம்ம இதை படிக்கலைன்னு அர்த்தமா? கண்டிப்பாக நம்ம படிக்கிறோம், இல்லைன்னு கிடையாது. ஆனால் கீன் வாட்சராக இருக்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து கரெக்டாக தான் படிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு எப்படி தெரியும்? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது தான் அந்த மாதிரி மார்க்ஸ் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து அதுலேருந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து கம்பராமாயணம், கம்பர் இயற்றியது. அதே மாதிரி தமிழில் அவர் என்ன பேர் வச்சுருப்பார், ராமாவதாரம் அப்படின்னு பெயரிட்டிருப்பார். கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும், அதே மாதிரி ஒன்பாவிற்கு உயர் கம்பன், விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், இந்த மாதிரி எல்லாம் வந்து புகழ்பெற்றிருப்போம் அவரோட ரைட்டிங்ஸு. அதே மாதிரி சரஸ்வதி அந்தாதி, சடகோபர அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70, இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் வந்து எழுதியிருப்பார். இது வந்து பழைய புக்லேயும் சரி புது புக்லேயும் சரி. நான் எதுக்காக இந்த இடத்துல பழைய புக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவை கிடையாது, ஒரே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். கம்பர் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த எந்த புக்கு நீங்கள் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆசிரியர் குறிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அவரை பற்றி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாய்ச்சல், சா கந்தசாமி அவர்கள் இயற்றியது. இவர் இந்த பாய்ச்சல் அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா, இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பில் இருந்து தான் கிடைச்சிருக்குது. அதோட பேர் பார்த்திங்கன்னா தக்கை மீது 4 கண்கள். இப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கலோக்கியலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரேசஸ் இருக்கிற பெயர்கள்லாம் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி. தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இருந்து வெளிவந்திருக்கும் இந்த பாய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதை. கந்தசாமி அவர்களால் இயற்றப்பட்டது. அதே மாதிரி ஒரு சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்கிறாரு. விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதினத்துக்கு, ஃபிக்ஷன் அந்த பார்ட்டுக்கு வந்து சாகித்ய அகாடமியும் வந்து வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து வந்து சிற்றகல் ஒளி, மாப்போ சிவஞானம் அவர்களால் இயற்றப்பட்டது. இவரை பற்றி தெரிந்து கொள்வோம்லாம் கொடுத்துருப்பாங்க. இளம் வயதிலேயே வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது மாப்போ சிவஞானம் அவர்களுடையது. இவர் வந்து ஒரு அட்வொகேட்டு, அதே மாதிரி அசம்பிளியில் ஒரு மெம்பர், ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூட, அதே மாதிரி எம்பியாகவும் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவரை பற்றி இருக்கும், முக்கியமானதும் கூட. அதே மாதிரி இவரோட அந்த புனைப்பெயர்லலாம் பார்த்திங்கன்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுபவர். அண்டு சாகித்ய அகாடமி அவார்டும் வந்து இவர் வாங்கியிருப்பார். அடுத்து வந்து ஏர் புதிதான்னு சொல்லக்கூடிய கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் இயற்றிய ஒரு பகுதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வீக்லி மேகசின்ஸ் இதிலெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் அப்படின்ற ஒரு இதழ்கள் எல்லாம் வந்து ஒரு ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். அடுத்து வந்து மெய்கீர்த்தி, 2ஆம் ராஜராஜ சோழன். இதில் பார்த்திங்கன்னா இந்த கவிதை பேழையில் கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டங்களை பெற்ற 2ஆம் ராஜராஜ சோழன்
இப்போ 2ஆம் ராஜராஜ சோழன் அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். அவர் என்னென்ன பட்டங்கள்லாம் பெற்றிருக்கிறாரு அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கோப்பரு கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்ற மன்னர் யார் அப்படின்னு கேட்டுருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். இப்போது ஆஸ் எ கொஸ்டின் செட்டராக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கிளாஸுக்கே நம்ம டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்கும், கிளாஸில் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறது. அப்போது எவ்வளோ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட டஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து நம்மளே க்ரியேட் பண்ணுவோம்ல, அவங்க வந்து அந்த ஆன்சரை கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்மளோட கொஸ்டின்ஸ் அமையும்ல, அந்த மாதிரி வி ஆர் த ஓன் கொஸ்டின் செட்டர்ஸ் ஃபார் அஸ். நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த கேள்வி இப்படி கேட்பாங்களா, இந்த கேள்வி இந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளவே வந்து தோணும். இந்த மாதிரி இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்க. அப்போது லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு கடினப்படுத்தி நம்ம வந்து அதை படிக்கணுமோ அப்படி வந்து படித்து வச்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிகிற கேள்வி நமக்கும் தெரியணும், யாருக்குமே தெரியாத விடைகள் நமக்கும் தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து முன்னாடி வந்து வர முடியும். சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஈஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். யாருக்குமே தெரியல, டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வராங்க, அப்போ வந்து இந்த கேள்வியெல்லாம் தெரியல, எங்கே இருக்குதுன்னே தெரியல, கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ நமக்கு தெரியணும், இல்லைங்க இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது, இந்த கேள்வியெல்லாம் இந்த பேஜில் இந்த இடத்துல இந்த புக்கில் இருக்குது. அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனுக்கு அழகு. அப்போ பாருங்கள், அப்போ எப்படி வந்து மார்க்ஸ் வந்து வராமல் போயிடும், எப்படி வந்து லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அந்த டஃப்னஸ் லெவல் தான். அவ்வளோ போட்டி போட்டுட்டு படிக்கிறது, படிக்காததையும் தாண்டி நம்ம படித்து வச்சுக்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்து சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் சொல்லவே வேணாம், அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஓகே. அடுத்து வந்து அழகு 8ல் பார்த்தீங்கன்னா ஞானம். இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சாரி ஃபார் த மிஸ்டேக். ஞானம் தீசோ வேணுகோபாலன் அவர்களால் இயற்றப்பட்டது. அண்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டு தான். அடுத்து வந்து காலக்கணிதம், கண்ணதாசன் அவர்களுடையது. அவரோட இயற்பெயர் ரொம்ப முக்கியமானது இல்லையா? எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முத்தையா அப்படின்றது அவரோட இயற்பெயர். மெய்யியலை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்தவர்களில் பிரதான பங்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்களுடையது தான். இப்போ புரட்சிகரமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பாரதியார், பாரதிதாசன் அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க. மெய்யியல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்ணதாசனுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி. ஏன்னா பாமரரும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய சிந்தனையாகட்டும், அவருடைய எழுத்துக்களாகட்டும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவர். இதுக்கு சேரமான் காதலி நல்ல ஞாபகம் இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சேரமான் காதலிக்காக தான் வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கும். அதே மாதிரி அரசவை புலவர்களில் பார்த்திங்கன்னா 2 பேர் அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து கண்ணதாசன், இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா சொல்லுங்கள். இது ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கேள்வி. தமிழ் பொறுத்த வரைக்கும் அரசவை கவிஞர்களில் யார், கண்ணதாசனா இன்னொருத்தர் யார் அப்படின்றது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகு 9 லாஸ்ட் யூனிட்டு ஜெயகாந்தம், நினைவு இதழ். இப்போது ரீசெண்டாக வந்து UGTRBயில் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்திருந்தது இல்லைங்களா? அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனை பற்றிய கேள்வி கேட்டிருந்தாங்க. அவருடைய ஒரு படைப்பை கொடுத்துட்டு இதுக்கு அவர் முதல்ல எந்த பேர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. குடியரசுத் தலைவர் விருது, இந்த உன்னைப்போல் ஒருவன் ஒரு மூவி வந்தது பாருங்கள், அதுவுமே பார்த்திங்கன்னா இவரோட கதையோட தொடர்புடையது. அதே மாதிரி சாகித்ய அகாடமி, சில நேரங்களில் சில மனிதர்கள், இமயத்துக்கு அப்பால், ஞானபீடம் அவார்டு, தாமரை திரு விருது, இந்த மாதிரி நிறைய விருதுக்கு சொந்தக்காரர் இவர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டர். இதில் வந்து ஒரு தனியாக ஒரு இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க, எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லி. அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சு ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற பட்சத்தில் அதை படித்தோன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். எக்ஸாம் பார்ட்டுக்கு இல்லாமல் டிட்பிட் படித்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அண்டு ஜெயகாந்தன் பற்றி சொல்லும்போது அவர் எழுதிய நூல்கள்னு சொல்லி தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பார்ட்டில் சிறுகதை தொகுப்பு, குறும்புதினம், புதினங்கள் அப்படின்னு சொல்லி தனியாகவே வந்து ஒரு காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அவரோட மொழிபெயர்ப்புகள்லாம் எது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேஜில் இருக்கும். மறக்காமல் அந்த பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபோஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சித்தாளுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, நாகூர் ரூமி அவர்களால் இயற்றப்பட்டது. நாகூர் ரூமி அப்படின்னு பார்க்கும்போது முகமது ரஃபி அப்படின்றது அவரோட இயற்பெயராக இருக்கும். நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஞாபகம் வருதுங்களா? இப்போது நாகூர் ரூமின்னு சொல்லும்போது அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற ஒரு நாவலை எழுற்றியவர் பார்த்திங்கன்னா நாகூர் ரூமி தான். நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து லாஸ்ட்டு டெட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் ஃபஸ்ட்டு கேள்வியே இது தான் இருந்தது தமிழில், ஒரு சீரீஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு
இம்பார்ட்டண்ட்டான ரைட்ரு பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்குது. 10th வந்து லாஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு கேள்வியாக இருந்தது. மாறி மாறி வரும் இல்லைங்களா, ABCDன்னு சொல்லி. அதில் ஓகே. அடுத்து வந்து தேம்பாவணி வீரமாமுனிவருடையது. ஒருவன் இருக்கின்றான் கு. அழகிரிசாமி அவர்கள் இயற்றியது. ஸோ இப்போது இந்த 10th தமிழில் இருக்கக்கூடிய 9 இயல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எது எது இம்பார்ட்டண்ட்டு அப்படியே வந்து நான் வந்து லைனாக வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு ஜிஸ்ட்டு மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து புக்கை எடுத்து பார்க்கும்போது ஒரு யூனிட்டுக்கும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அப்படியே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே 10th தமிழ் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அப்போது 6th 7th 8th வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒருவேளை வேறு சில சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம். இங்கிலீஷு மேக்ஸ் போட்டு பார்க்குறது இந்த மாதிரி வந்து அவங்களோட நேரங்கள் செலவிடப்பட்டிருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். சின்ன ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 10th ஸ்டாண்டர்டோட ஆத்தர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, ஸ்டாண்டர்ட்ஸு, சப்ஜெக்ட்ஸு, இதையுமே வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.